திருச்சபையாகிடுவோம். சுந்தர ஜோதி வந்தருளாயா எந்த நெஞ்சிலே எழுந்தருளாயா தந்தையும் தாயும் நீ தலைவனும் துணையும் நீ தந்தையும் தாயும் நீ தலைவனும் துணையும் நீ வேந்தனும் வேள்வியும் நீ வேத பார்க்கடலும் நீ சுந்தர ஜோதி வந்தருளாயா தந்தை மகன் தூயாவியாரின் பேரானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரமே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உறவு என்பது அவசியம். இந்த உறவு என்பது நமக்கும் நம்மோடு உடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு, நமக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையோடு இருக்கக்கூடிய உறவு, எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு. நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எதன் வழியாக வெளிப்படும் என்றால் அது ஜெபத்தின் வழியாக வெளிப்படும். இந்த ஜெபம் ஏன் இருக்கிறது என்று சொன்னால், எந்த மனிதர்களுக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ, எந்த மனிதர்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, அந்த மனிதருக்கெல்லாம் ஜெபம் என்பது இன்று அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கடவுளுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய உறவை வலுப்படுத்துவதோடு நம்முடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுகின்ற போது ஏதோ ஒரு நிறைவு, மன அமைதி, சமாதானம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. எனவே இந்த நாளிலே எத்தனையோ நபர்கள் உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்து எனக்கு இந்த நோய் தீராதா என்று ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள் உண்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் என்னுடைய குடும்பத்தில் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்று தீரப்போகிறதோ என்று நினைத்து ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள் உண்டு. இன்னும் என்னுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை, திருமணத்திற்காக நான் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம், அந்த முயற்சிகள் அனைத்து நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று ஜெபிப்பவர்கள் உண்டு. மேலும் இந்த உலகத்திலே என்னுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு நீ வழிகாட்ட மாட்டாயா என்று சொல்லி ஜெபிக்கின்றவர்கள் உண்டு. எந்த ஒரு மனிதர்கள் எங்கிருந்து ஜெபித்தாலும் சரி, இந்த நேரத்திலே ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் சிறப்பாக வேண்டுவோம். எங்கெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மன நிறைவையும் நிம்மதியும், கேட்கின்ற ஒவ்வொரு வரங்களையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். என் மீது நம்பிக்கை கொண்டு எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுவிட்டீர்கள் நம்புங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு நாம் கேட்கின்ற போது நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நம்பிக்கையோடு இந்த நாள் இந்த திருப்பலிலே சிறப்பாக வேண்டுவோம். இந்த தூய மறைவுண்மைகளில் பக்தி உணர்வோடு பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனைகளால், சொல்லால், செயலால் செய்த தவறுகளை நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இதற்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
செம்மறியே உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீரொருவரே ஆண்டவர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்புமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுடைய துயரங்களை கனிவாய் கண்டோக்கியருளும். உன் பிள்ளைகளின் சுமைகளை குறித்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். அதனால் தந்தைக்கு உரிய உமது பராமரிப்பில் நாங்கள் என்றும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போமாக. உன்னோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உன்னை மன்றாடுகின்றோம். ஆமென். ரோமையர் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள இறைவார்த்தைகள். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
கவினூறு பாடுவேன். கருணை நிறைந்த பார்வை போதும் அகந்தை அளிக்கிறேன். அருகில் அமரும் இதயம் தந்தாய் சுயத்தை இழக்கிறேன். உதயம் தேடும் மலராயிரை உன் நினைவில் வாழுவேன். புவியில் விழுந்த விதையாய் உலகின் விருட்சம் தேடுவேன். நீயே எனக்கு சொந்தம், நீயே வாழ்வின் மஞ்சள். உயிரே நீயும் இல்லை என்றால் நானும் இல்லை. சுகராகம் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவேன். நீவிட்டாத நீச்சுனையாகவே கவினூறு பாடுவேன். மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. தினந்தோறும் வாழ்த்துவேன். சுகராகம் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவேன். தீவிட்டாத நீச்சுனையாகவே கவினூறு பாடுவேன். Alleluia, 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 Alleluia. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவாவும் நற்செய்தி எடுத்தோதும் எழில் நிறை பாதங்கள் பேறு பெற்றன. உன் நாமத்தை புகழ்ந்தேத்தும் நாவும் புகழ்மிக்கதே. உம் சொல் பதித்திடும் நெஞ்சம் பெருமை மிக்கதே. உம் சொல் நிலைத்திடும் சிந்தையும் சேர்மை மிக்கதே. வார்த்தையான இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயில் லூக்கா
எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் பிரிவு 8 வாழ்வு தரும் இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடியும். மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் ஓமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவரிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் அன்பிற்கினியவர்களே, ஹலோ அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நாம் அன்றாடம் எப்போதும் நாம் பயன்படுத்துவது, அன்றாடம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை. ஹலோ என்று சொல்லுகின்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்று கேட்டால், தொலைபேசியை கண்டுபிடித்தது யார்? அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தனது கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து முடித்திருக்கிறார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் பேசுகின்ற ஒரு நிலை வெற்றிகரமாக முடிகிறது. முதலாக தனது ஆசை மனைவியோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேகமாக தான் கண்டுபிடித்த தொலைபேசி எடுத்துக்கொண்டு ஹலோ என்று தனது மனைவியை பார்த்து தன்னுடைய மனைவியை நோக்கி கேட்டார். மனைவிக்கு பேர் என்ன? ஹலோ. ஹலோ என்பது அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்லுடைய மனைவியினுடைய பெயர். அதை இன்று நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் ஏன் இந்த தொலைபேசியை கண்டுபிடித்தார், அதற்கு காரணம் என்ன என்று ஒரு முறை அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்லிடம் கேள்வி கேட்டபோது அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் சொன்ன பதில், என்னுடைய அம்மா நான் சிறு வயதில் இருந்தபோது எப்போதும் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு முறை நான் சிறு குழந்தையாக இருந்தபோது அம்மாவிடம் சென்று கேட்டேன், அம்மா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தினமும் காலையிலும் மாலையிலும் அந்த அறையில் சென்று நீங்கள் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? பேசுகின்ற சத்தம் மட்டும் கேட்கிறது, யாரிடம் பேசுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை, யாரிடம் பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார். அந்த குழந்தை அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் கேட்கிற கேள்வியை பார்த்து அம்மா சொன்னார்கள், மகனே, நான் கடவுளோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் கடவுளோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் யோசித்து பார்க்கிறார், எப்படி கடவுளோடு பேச முடியும், கடவுள் எங்கு இருக்கிறார் என்று மீண்டும் அம்மாவிடம் போய் கேட்கிறார். கேட்டவுடனே அம்மா சொல்கிறார், மகனே, கடவுள் விண்ணகத்தில் இருக்கிறார், விண்ணகத்தில் இருக்கக்கூடிய கடவுளிடம் நான் என்னுடைய கஷ்டங்களை கவலைகளை அனைத்தையும் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் பதில் சொல்கிறார். உடனடியாக மீண்டும் அலெக்சாண்டர் கிரஹாம்பெலுக்கு ஒரு மனதுக்குள் ஒன்று தோன்றுகிறது, விண்ணகத்தில் இருக்கக்கூடிய கடவுளிடம் எப்படி பேச முடியும்?
இது சாத்தியமா என்ற ஒரு எண்ணம். அதன் பிறகு இவன் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்க்கிறான், சிந்தித்து பார்க்கிறான். இந்த தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி எடுக்கிறான். இறுதியில் வெற்றி பெறுகிறார். அன்புமிக்கவர்களே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இருக்கக்கூடிய உறவை வலுப்படுத்துவதற்காக அலெக்சாண்டர் கிரகாம்பலுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதை கேட்டவுடனே அவருக்கு ஒருவர் மற்றவரோடு பேசுகின்ற போது உறவை வலுப்படுத்திக் கொள்ளலாம் என்ற எண்ணம் அலெக்சாண்டர் கிரகாம்பலுக்கு வந்தது. இப்படியாக உலகில் எல்லா மனிதர்களும் எப்போதெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ, கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, அப்போது நாம் கடவுளை பற்றி கேட்கின்ற போதும், அவரை பற்றி அறிய விரும்புகின்ற போதும், அவரோடு பேசுவதற்கு நாம் எண்ணுகின்ற போதும் நாம் ஜெபத்தின் வழியாக இணைக்கப்படுகிறோம். ஜெபம் என்று அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கவலையில் இருக்கக்கூடிய, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய மருந்தாக இந்த ஜெபம் இருப்பதை பார்க்கிறோம். கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக செய்தித்தாளில் நீங்கள் படித்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, நிச்சயமாக நீங்கள் படித்திருக்கக்கூடும். அப்படி என்ன நிகழ்வு என்று கேட்கின்ற போது, அமெரிக்கா நாட்டிலே சிக்காகோ என்று சொல்லுகின்ற பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர், டாக்டர் மார்க், கேள்விப்பட்டிருக்கக்கூடும். இந்த மார்க் உலகம் முழுவதும் அதிகமாக இந்த கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இறுதியாக இந்த கேன்சர் நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்த உடனே இந்த மார்க்ஸுக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும், கேன்சர் நோயாளிகளை என்னால் குணப்படுத்த முடியும் என்பதை நினைத்து அவர் மகிழ்ச்சி கூறுகிறார். அது மட்டுமல்ல, அமெரிக்க நாடு முழுவதுமே அந்த மகிழ்ச்சியில் திளைத்தது. எனவே இந்த மார்க்ஸை கூப்பிட்டு ஒவ்வொரு இடங்களிலும் பாராட்டு விழா நடத்தினார்கள். அவருக்கு உயரிய விருதான அனைத்து விருதுகளையும் கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு முறை அமெரிக்க நாட்டிலே ஒரு பல்கலைக்கழகத்தில் மார்க்ஸுக்கு ஒரு விருது கொடுப்பதற்காக அழைப்பு விடுக்கப்படுகிறார். நாளை மதியம் அவருக்கு விருது கொடுக்கப்படுகிறது. இன்றைய எல்லா பொருட்களையும் அவர் எடுத்து வைத்துக் கொண்டு நாளை காலை விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும், அந்த விருதை பல்கலைக்கழகத்திற்கு சென்று பெற வேண்டும் என்று விரும்புகிறார். புறப்பட்டு செல்கிறார். விமான நிலையத்தை அடைகிறார். விமான நிலையத்தை அடைந்து விமானத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறார். விமானம் புறப்படுகிறது. சில நிமிடங்களுக்குள் ஒரு தகவல் வருகிறது. காலை சரியாக இல்லாத காரணத்தினால், மேகமூட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த விமானம் இப்போது இயங்காது. உடனடியாக அடுத்த இடத்திலே வந்து தரையிறக்கப்படுகிறது. அடுத்த விமான நிலையத்திலே தரையிறக்கப்படுகிறது. விமான நிலையத்திலிருந்து தரையிறங்கிய அந்த மனித மார்க் எப்படியாவது மதிய நேரத்துக்குள்ளாடி அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், எப்படியாவது போக வேண்டும் என்று சொல்லி அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு கொடுக்கக்கூடிய மனிதரிடம் சென்று எனக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். உடனடியாக இந்த டாக்டர் மார்க்ஸ் அவர்கள் கேட்கின்ற இந்த பதிலுக்கு பதில் கொடுக்கின்ற விதத்திலே உடனடியாக அவர் சொல்லுகிறார், சார், இந்த இடத்திலிருந்து நீங்கள் 4 சக்கர வாகனத்தில், காரில் நீங்கள் பயணம் செய்தால் கூட சுமார் 4.5 மணி நேரம் ஆகும். எப்படி நீங்கள் போக போகிறீர்கள்? கடினமான ஒன்று. நீங்கள் அமெரிக்காவில் 120 கிலோமீட்டருக்கு வேகமாக எப்போதும் எல்லா இடத்திலும் செல்லலாம். அப்படி இருந்தால் கூட 4.5 மணி நேரத்தில் செல்ல முடியும் என்று சொன்னால் உங்களால் அந்த விருது வாங்குகின்ற நிகழ்விலே பங்கெடுக்க முடியாது என்று சொன்னார். நீங்கள் எப்படியாவது இந்த 4 சக்கர வாகனத்தில் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஏற்பாடு செய்யப்படுகிறது. வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்ற போது 2 மணி நேரம் தாண்டுகின்ற போது மழை, அடைமழை பெய்து கொண்டிருக்கிறது. வாகனத்தில் செல்கின்ற அந்த ஓட்டுநருக்கு முன்னாடி எந்த வாகனம் வருகிறது என்று கூட அவருக்கு தெரியவில்லை. வாகனத்தில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். முடிந்த அளவுக்கு வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இனிமேல் வாகனத்தை ஓட்ட முடியாது, அந்த அளவுக்கு மேகமூட்டமாக இருக்கிறது என்று தெரிந்தவுடனே வாகனத்தை நிறுத்தி விடுகிறார். மீண்டும் இனிமேல் செல்ல முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்தில் சென்று தங்கிவிட்டு நாளைக்கு நீ போக வேண்டியது தான், இனி வேறு வழி இல்லை என்று சொல்லிவிட்டு ஏதாவது வெளிச்சம் எங்காவது தெரிகிறதா ஒன்று பார் என்று சொன்னபோது ஏதோ ஒரு இடத்தில் மின்மினி விளக்கு ஒன்று மின்னிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். உடனடியாக அந்த இடத்திற்கு வாகனத்தை அனுப்பு என்று சொல்லி வாகனத்தில் அந்த இடத்திலே செல்கிறார். சென்று அந்த இடத்திலே சென்று பார்க்கின்ற போது ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கிறது, ஒரு சிறிய குடிசை. குடிசையை சென்று டாக்டர் மார்க்ஸ் அவர்கள் கதவை தட்டுகிறார். ஒரு 40-45 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து கதவை திறக்கிறார். அம்மா,
மழை அதிகமாக இருக்கிறது, எனக்கு தலையை துடைப்பதற்காக துணி ஒன்று கிடைக்குமா என்று கேட்கிறார். துணி ஒன்று எடுத்துக் கொடுக்கிறார். அமர செய்து விட்டு நான் உங்களுக்கு தேநீர் போட்டு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி செல்கிறார். வெளியே அமர்ந்திருக்கிறார். சற்று நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சென்று அந்த பெண்மணியானவள் சொல்கிறார், ஐயா, இவ்வளவு நேரமாகிவிட்டது, இனி இந்த நாளில் இங்கு நீங்கள் தங்கிவிட்டு நாளை காலை நீங்கள் பயணத்தை தொடருங்கள் என்று சொல்கிறார். இந்த பெண்மணியுடைய உபசரிப்பு அனைத்தையும் பார்த்தவுடனே ஏதாவது ஒன்றை அவருக்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. மாலை நேரமாகிறது. அந்த பெண்மணி டாக்டர் மார்ஸ் அவர்களிடம் சொல்கிறார், சார், நீ கொஞ்சம் அமர்ந்து கொள்ளுங்கள், நான் மாலை நேரமாகிவிட்டது, கொஞ்ச நேரம் ஜெபித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டு அறைக்குள் செல்கிறார். அறைக்குள் போன அந்த பெண்மணியை 5 நிமிடமாகிறது, 10 நிமிடமாகிறது, 15 நிமிடமாகிறது, அரை மணி நேரமாகிறது, இன்னும் வெளியே காணவில்லை. மார்ஸ் அவர்கள் அப்படியே உள்ளே சென்று உள்ளே யார் இருக்கிறார் என்று பார்க்கிறார். பார்க்கின்ற போது ஒரு 15-20 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் படுத்த படுக்கையிலே மூச்சை இழுத்து கொண்டு உயிருக்காக போராடி கொண்டிருப்பதை பார்க்கிறார். வருத்தத்தோடு உள்ளே சென்று பார்க்கின்ற போது இந்த பெண்மணி முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டு கடவுளிடம் பேசிக் கொண்டிருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். முன்னதாக இயேசுனுடைய திருஹிருதய படம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, மாதாவுடைய சுரூபம் ஒன்று இருக்கிறது. அதன் முன்னதாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். ஜெபித்து விட்டு வெளியே வந்தவுடன், அம்மா, இது யார் என்று அந்த சிறுவனை பார்த்து கேட்கிறார். கேட்டவுடனே இந்த அம்மா சொன்ன பதில், ஐயா, இது என்னுடைய மகன். கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நான் முயற்சி எடுத்தேன். ஆனால் என்னிடமிருந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லாவற்றையும் விற்ற பிறகு கூட என்னுடைய மகனுடைய கேன்சர் நோயிலிருந்து முற்றிலுமாக அவனை குணப்படுத்த முடியவில்லை. ஆனால் இப்போது ஒன்று கேள்விப்பட்டேன், சிக்காகோ மாநகரத்திலே டாக்டர் மார்ஸ் என்று சொல்லுகிற ஒருவர் இருக்கிறாராம். அந்த மனிதர் கேன்சர் நோய்க்கு மருந்து கொடுக்கிறாராம். என்ன மருந்து கொடுக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் மருந்து கொடுத்தால் என்னுடைய மகனுக்கு குணமாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் கடவுள் எனக்கு அந்த இடத்திற்கு கூட்டிக் கொண்டு செல்வார். டாக்டர் மார்ஸ் அவர்கள் என்னுடைய மகனுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துவார் என்று அந்த பெண்மணி டாக்டர் மார்ஸ் அவர்களிடம் சொல்கிறார். அப்படி சொன்னதை கேட்டவுடனே இந்த டாக்டரும் கண்ணீர் விட்டு அழுகிறார். அம்மா, நீ ஜெபித்த ஜெபம் உன்னை கைவிடவில்லை. நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த, பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அதே மார்ஸ் நான் தான். அந்த மார்க் நான் தான். என்னுடைய மகனை நான் குணப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த நொடி பொழுதை அந்த மகனுக்கு மருத்துவ சிகிச்சையை தொடங்குகிறார். அந்த மகனும் நோயிலிருந்து விடுதலை பெறுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்திலே ஜெபித்தவர்கள் எல்லாருமே பெற்றிருக்கிறார்கள். ஒரு சில நேரங்களில் ஜெபித்த உடனேயே நான் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் ஒரு சில நாட்கள் கழித்து அது நடந்திருக்கிறது. ஒரு சில நாட்கள், ஆண்டுகள் பல கழிந்தும் அந்த காரியங்கள் நடக்கவில்லையோ என்று நினைத்து கொண்ட காரியம் ஒரு சில ஆண்டுகள் கழித்து நடந்திருக்கிறது. இப்படியாக உடனடியாக கொஞ்ச நாட்கள் கழித்து, எத்தனையோ ஆண்டுகள் கழித்து கிடைத்திருப்பதை நாம் விவிலியத்திலிருந்தும் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் குணம் பெறுவேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி இயேசுவினுடைய ஆடையை தொட்ட உடனே அவர் குணம் பெற்றார் என்பதையும் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நோயாளிகள் இயேசுவை வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்து அவர் எப்படியாவது என்னை குணமாக்குங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் எல்லாம் வேண்டிக் கொண்டிருந்த அந்த மனிதர்கள், நீங்கள் குளத்தில் போய் குளித்து விட்டு நீங்கள் போய் சொல்லுங்கள், குணமாகி விட்டது, நீங்கள் உணர்வீர்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் ஜெபித்து விட்டு ஆண்டவரை பார்த்து விட்டு செல்கிறார்கள், குணம் பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல, விவிலியத்தில் பல இடங்களை பார்க்கிறோம். யோபுனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எத்தனையோ விதமான நோய் நொடிகள் வந்து முற்றிலுமாக அவர் ஆட்கொள்ளப்பட்ட போது அவர் கடவுளோடு ஐக்கியமாக இருந்த காரணத்தினால் எல்லாவற்றையும் 2 மடங்காக கொண்டார்கள் என்பதை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஏன்? ஆபிரகாம், சாரா 91 ஆண்டு கழித்து மலடி என்று பெயர் வாங்கிய அந்த பெண்மணி அவருடைய ஜெபத்தில் நிலைத்திருந்த காரணத்தினால் அவர் குழந்தை பாக்கியத்தை பெற்றார். அவர் பெற்ற அந்த குழந்தை பாக்கியம் உலகம் முழுவதும் மணல் பரப்பு போன்று பரவுவதற்கு அது வாய்ப்பாக இருந்தது. பாருங்கள், ஜெபித்தவர்கள் எல்லோரும் பெற்றிருக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்?
ஒரு முறை முயற்சி செய்து 2 முறை முயற்சி செய்து கிடைக்கவில்லை என்று சொன்ன கடவுளே உமக்கு கண் இருக்கிறதா காது இருக்கிறதா என்று எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை கடவுளை நாம் பழித்து பேசி இருக்கிறோம். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள், நம்பிக்கையோடு இறைவனிடம் ஜபித்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், வாழ்வு பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ விதமான தேவைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம், ஜபிப்போம். இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். சகோதரமே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பற்றுறுதியுடன் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். நாங்கள் படும் துன்ப துயரத்தின் கசப்பை இனிய காணிக்கையாக மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மாலே. இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடுந்தே இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணைப்பையும் கொண்டுள்ளோம். ஏனெனிலும் ஆவியாரின் முதற்கனியை பெற்றுள்ள நாங்கள்
பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தே. ஆகவே நாங்கள் வானதூத அனைவரோடும் சேர்ந்து உன்னை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உன்னை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை நிறைந்த தம் திருக்கைகளா கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்கள்
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலக ஆயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பல்வேறு விதமான தேவைகளோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களை ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் நீ ஆறுதலையும் அமைதியையும் சமாதானத்தையும் கொடுத்தருள்வீராக. தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் தூய காவல் தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தவர்கள் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் நேசு போதித்தவாறும் இறையாட்சி இந்த மண்ணில் மலர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை வெளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குபவர். செம்மறியின் பேருந்திற்கு அழைக்க பெற்றோ பேரு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நானோ தகுதியில்லாதவனே, ஆனால் நீரொரு வார்த்தை சொன்னார், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ளம் திருத்தமும் நம்மை காத்த நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வதாக.
ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன் நிழல் நாடினேன். அடியேனின் நிலை மாறினேன். நீதம் காணும் வானம் நிலையான போதும், அதில் தோன்றும் மேகம் இடும் கோலம் மாறும். நீலம் காணும் வானம் நிலையான போதும், அதில் தோன்றும் மேகம் இடும் கோலம் மாறும். மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. இறைவா இறைவா, வாழ்வு உன்னில் வளமானதே. நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன் நிழல் நாடினேன். அடியேனின் நிலை மாறினேன். நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன் நிழல் நாடினேன். அடியேனின் நிலை மாறினேன். உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, தினம் புதிதானது. உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில், நிறைவான உணர்வில், இறையே உன் நிழல் நாடினேன். அடியேனின் நிலை மாறினேன். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக விருந்தாம் ஊட்டமும் உறுதியும் பெற்ற நாங்கள் உந்தை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் வரவிருக்கும் இன்னல்களை இப்பலியின் ஆற்றலால் நாங்கள் துணிவுடன் எதிர்கொள்ளவும், நெருக்கடியில் சிக்கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு ஆர்வமுடன் மன உறுதி அளிக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கையில் நிலைத்திருக்க சென்று வாழுங்கள். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி.
நன்றியும் வாழ்த்தும் இத்திசையும் புரிவோம். பக்தியும் நன்றியும் வாழ்த்தும் இத்திசையும் புரிவோம்.